பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக கூறி ஹரியானாவைச் சேர்ந்த பிரபல பெண் யூடியூபர் உட்பட 6 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது முக்கிய தகவல்களை கசியவிட்டதன் பகீர் பின்னணி என்ன? டிராவல் வித் ஜோ என்ற பெயரில் தனது பயணங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வந்த இந்த பெண் யூடியூபர் தான் இந்தியாவின் ரகசியங்களை பாகிஸ்தானின் உளவு அமைப்பிடம் பகிர்ந்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார். அட்டாரி வாகா எல்லை வழியாக பாகிஸ்தானுக்கு சென்று வந்தவர் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக எல்லை மீறியதால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். நடந்தது என்ன? பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா பதிலடி கொடுத்தது. அப்போது பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா அதிரடி தாக்குதல் நடத்தியது. அதை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் பணிந்ததை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான சண்டை நிறுத்தப்பட்டு அமைதி திரும்பியது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவில் மிக முக்கிய தகவல்களை உளவு பார்த்து சிலர் பாகிஸ்தானுக்கு அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் சந்தேக நபர்களின் செயல்பாடுகள் கண்காணிக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. அதில் டிராவல் வித் ஜோ என்ற பெயரில் தனது பயணங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிடும் பிரபல பெண் யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா என்பவர் விசாரணை வளையத்திற்குள் சிக்கினார். இவர் பாகிஸ்தானுக்கு 3 முறை சென்று வந்ததற்கான செலவுகளை அங்குள்ள நபர் ஒருவர் ஏற்றுக்கொண்டது சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியது. உடனடியாக ஹரியானா போலீசார் இசார் பகுதியைச் சேர்ந்த ஜோதி மல்ஹோத்ராவை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் அம்பலமாகின. டெல்லியில் இருந்த பாகிஸ்தான் தூதரக அதிகாரியான எசான் உர் ரஹீம் என்கிற டேனிஷுடன் ஜோதி அறிமுகமாகியுள்ளார். அத்துடன் அவர் கொடுத்த இப்தார் நிகழ்ச்சியிலும் பங்கேற்றுள்ளார். இதையடுத்து டேனிஷ் மூலம் அறிமுகமான அலி அஹ்வான் என்பவர்தான் ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தானில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார். மேலும் அந்த நபர்தான் பாகிஸ்தானில் உள்ள உளவு அமைப்பான ISI அதிகாரிகளுடன் ஜோதியை சந்திக்க வழிவகை செய்துள்ளார். அப்போது ஷாகிர் மற்றும் ராணா ஷாபாஸ் ஆகியோரை சந்தித்து பேசியுள்ளார். பின்னர் ஷாகிரின் செல்போன் எண்ணை வாங்கிக் கொண்ட ஜோதி யாருக்கும் சந்தேகம் ஏற்படாத வகையில் அவரின் பெயரை ஜத் ரந்தாவா என பதிவு செய்து வைத்துள்ளார். இதையடுத்து இந்தியாவுக்கு திரும்பி வந்ததும் வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட் மற்றும் டெலிகிராம் மூலம் தகவல்களை பரிமாறியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். தொடர்ந்து இந்தியாவின் ரகசியங்களை பாகிஸ்தான் உளவு அமைப்புகளுக்கு கசியவிட்டதும் அம்பலமாகியுள்ளது. இதையடுத்து பெண் யூடியூபரான ஜோதி மல்ஹோத்ராவை ஹரியானா போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். ஏற்கனவே கைத்தல் பகுதியைச் சேர்ந்த 25 வயதான கல்லூரி மாணவர் தேவேந்திர சிங் மற்றும் பானிப்பட்டைச் சேர்ந்த பாதுகாப்பு படை வீரர் நௌமன் இலா உட்பட 5 பேர் கைதாகி இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு பாகிஸ்தானின் உளவு அமைப்பினருடன் தொடர்பில் இருந்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. நாட்டின் ராணுவ தகவல்கள் உள்ளிட்ட ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு கசியவிட்டதாக கூறி பெண் யூடியூபர் உட்பட 6 பேர் கைதாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.